தற்போது இன்று காலையிலேயே இம்மானுவேல் மேக்ரான் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் பாலஸ்தீனத்தை அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெற இருக்கிற மாநாட்டிலே, ஐநாவினுடைய தீர்மான மாநாட்டிலே தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று அறிவித்து விட்டார். அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற இந்த பிரான்சினுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இது பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிறார். எப்படி? அதுதான் உண்மையான நாடு, அதை நாடாக அங்கீகரிக்கிறது பொறுப்பற்ற செயல், அதை ஏற்றுக்கிற முடியாது என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம சீனாவும் களத்துக்கு வந்துட்டாங்க. என்ன களத்துக்கு வந்தாங்கன்னா, இன்றைக்கு சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்டில் நமக்கு அமைதி திரும்பணும்னு சொன்னால் ஒரே வழி இரு நாட்டு தீர்வு, பாலஸ்தீனமும் தனி நாடாக ஆக வேண்டும், காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை சீனாவும் இன்றைக்கு மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். 80 வயசுகளை தாண்டினவர் இன்றைக்கு ஜும்மா கொத்துபா செய்கிறாரு. கொத்துபாவில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் பட்டினி போட்டு அவங்கள கொன்றுகிட்டு இருக்குது, இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கொத்துபாவில் அவங்க பேசுகிறாங்க. பேசி அடுத்த கணம் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்பதாக அவர் கைது செய்யப்பட்டு பள்ளிக்குள்ளேயே 6 மாதம் வரக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருந்தார். இப்போ தான் தடை நீங்கி பள்ளிக்குள்ளே வந்தாங்க. வந்ததோட மீண்டும் பேசுகிறாங்க, மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 80 வயதை தாண்டிய இவருக்கு இருக்கக்கூடிய தைரியம், இவருக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதநேயம், இவருக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய பயம், இவருக்கு இருக்கக்கூடிய நான் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சம் ஏன் ஒரு குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு நமக்கு வரவில்லை? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 658வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும், காசாவையொட்டி சர்வதேச மட்டத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் தான் இன்றைய இந்த அப்டேட் வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து காசாவினுடைய போராளிகள் 2 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான யுத்தத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய உயிரை பணயம் வைத்து தங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்கான போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் இந்த யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து இந்த யுத்தம் பல திசைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 1 ஆண்டுகளுக்கும் அதிகமான ஒரு பாரிய யுத்தம் நடைபெற்று தற்போது சீஸ்ஃபயர் உண்டாகி இருக்கிறது. அதை தாண்டி ஹூதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான சண்டைகள், ஹூதிகள் செங்கடலிலே செல்லுகிற இஸ்ரேலுக்கு ஆதரவான, அமெரிக்காவுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தினார்கள். தற்போது இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இதை தாண்டி இஸ்ரேல் ஈரானோடு வம்பிழுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில 12 நாட்கள் சண்டையும் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஈரான் இஸ்ரேல் வாரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே, இந்த வாரை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆரம்பித்ததற்கு ஒரு அடிப்படை காரணமே என்னன்னு சொன்னா, பாலஸ்தீனத்திற்கு பெருகி வந்த சர்வதேச ஆதரவுகள். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவில் இருந்து உலக நாடுகள் அத்தனையிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது, மக்களுடைய எழுச்சி உண்டாகிறது, பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாக்கப்பட வேண்டும் என்கிற பேச்சுக்கள் எல்லாம் உச்சமாக உயர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில தான் அதை தடுக்கும் விதமாக இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை பண்ணி ஒரு யுத்தத்தையே அவங்க நடத்தினாங்க. அதனால ஒரு பிரேக்காகவே காசாவினுடைய விவகாரம் நின்றுக்கிட்டு இருந்ததை நம்ம அறிவோம். தற்போது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த யுத்தம் முடிவுற்று ஓரளவுக்கு நிலைமை திரும்பி இருக்கிற போது, காசாவில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்கிற பேச்சுக்கள் எழுந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தை தோஹா கத்தார்ல தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் இதுவரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை சக்சஸ் இல்லை. அதற்காக அன்சக்சஸ் சொல்லிட முடியாது. ஆனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் இருந்து நாங்க வித்ட்ரா பண்றோம், நாங்க பேச்சுவார்த்தைக்கு இனிமே வரமாட்டோம்னு இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். அதை பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இந்த அறிவிப்புகள் எதற்காக வருகிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும்.
ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் இருக்கிறாங்க. பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தங்களுடைய நிபந்தனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் ஒற்றைப்படையான நிபந்தனைகளை சொல்கிறது. யுத்தத்தில் எதை செய்ய நினைச்சாங்களோ அதை செய்ய முடியலனும் போது அதை சமாதானத்தினூடாக செய்வதற்கு முயல்கிறார்கள். யுத்தத்திலேயே விட்டுக் கொடுக்காதவங்க சமாதானத்தில் விட்டுக் கொடுப்பாங்களா? நிச்சயமாக விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்கு. இதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், காசாவை நரகமாக ஆக்குவேன் என்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். ஏற்கனவே நரகமாக தான் இருக்குது, நீங்க புதுசா ஒன்று உண்டாக்குறதுக்கு இல்லை, எனவே நாங்கள் விட்டு தர மாட்டோம்னு பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் சொன்னதற்கு பிறகும் தற்போதும் அதே போன்ற வார்த்தைகளை அமெரிக்க அதிபர் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நேற்றைய நம்முடைய வீடியோவில் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். பிரான்சும் சவுதி அரேபியாவும் இணைந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற பிரேரணையை ஐநாவிலே கொண்டு வர இருக்கின்றன என்கிற செய்திகள். அதே நேரத்தில் இன்றைக்கு காலையிலேயே பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர் மிக தெளிவாக இந்த போர் ஆரம்பித்த நேரத்தில் இஸ்ரேல் பக்கம் நின்றவர். அதற்கு பிறகு அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாம் டோட்டலாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பிரான்ஸை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, பிரான்ஸ் வீட்டோ பவர் கொண்ட ஐநாவினுடைய 5 நாடுகள்ல பிரான்சும் ஒரு நாடு. ஐநாவில் 5 நாடுகளுக்கு வீட்டோ பவர், அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது. எந்த நாடு என்ன தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் ஒரு வீட்டோ பவர் கொண்ட நாடு அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொல்லிட்டாங்கன்னா அந்த தீர்மானம் செல்லுபடியற்றதாக மாறிவிடும். அப்படி அவ்வளவு அதிகாரம் கொண்ட 5 நாடுகளில் அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் இருக்கிறது. இதுல சீனாவும் ரஷ்யாவும் ஆல்ரெடி பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடுகள் என்று இருக்கும் போது பிரான்சும் பிரித்தானியாவும் அமெரிக்காவும் தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காத வீட்டோ பவர் கொண்ட நாடுகளாக இருக்கிற போது தற்போது இன்று காலையிலேயே இம்மானுவேல் மேக்ரான் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நாங்கள் பாலஸ்தீனத்தை அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெற இருக்கிற மாநாட்டிலே, ஐநாவினுடைய தீர்மான மாநாட்டிலே தனி நாடாக அங்கீகரிக்க போகிறோம், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று அறிவித்து விட்டார். ஆக்சுவலி கரெக்டாக பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு 7ஆம் மாதம், இந்த மாதம் இது நடந்திருக்குன்னு இந்த ஈரான் இஸ்ரேல் வாரே உண்டாக்கப்பட்டது இதை தடுக்கிறதுக்காகத்தான். அதனால் அது பின்னாடி போயிருந்துச்சு. ஆனால் தற்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனடியாக அந்த கட்டத்திற்கு மீண்டும் நகர்ந்திருக்கிறது பிரான்ஸ் என்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் இன்றைக்கு மிக தெளிவாக இந்த நிலைப்பாட்டை அறிவித்து இருக்கிறார். இம்மானுவேல் மேக்ரானை பொறுத்தவரையில் மேக்ரான் இந்த நிலைக்கு வர்றதுக்கான உண்மையிலே ஒரு பெரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது யார் கேட்டா சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாரிய நெருக்கம் இந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்திருக்கு. சவுதி அரேபியா ராஜ்ய ரீதியாக அவங்க பல மூவ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியுது. அவங்க நேரடியாக ஈரான் ஒரு யுத்தத்தை இஸ்ரேலோடு செய்திருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி அரேபியா ஹிடன் அஜெண்டாவில் பல காரியங்களை செய்கிறார்கள். அதுல முதலாவது காரியம் அவங்க இந்தியாவை தன் பக்கம் வைத்துக் கொண்டிருப்பது. இந்தியாவை பொறுத்தவரை நமக்கு அண்டை நாடுன்னு சாதாரணமாக இருந்துட்டு போறோம். ஆனா இந்தியாங்கிறது வளர்ந்து வருகிற பாரிய ஒரு சக்தி என்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். பாகிஸ்தானா இந்தியாவானா யுத்தம் என்று வரும்போது 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கிறது வேற. ஆனா யாரு சர்வதேச மட்டத்தில் ஒரு பாரிய சக்தின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா. ஏன்னா ஜனத்தொகையில் அதிகமான நாடு, செல்வாக்கள் அதிகமான நாடு, அங்க ஆள்றது யாருங்கிறது ரெண்டாவது. யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அந்த அடிப்படையில் ஒரு பாரிய பலம் கொண்ட நாடு இந்தியா. அதே மாதிரி ரஷ்யா, சீனா, இந்த மாதிரியான பலம் கொண்ட பெரிய நாடுகளை எல்லாம் சவுதி அரேபியா தன்னுடைய ஒரு நெருக்கத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆல்ரெடி அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு நெருக்கம் இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த நிலையில தான் பிரான்ஸையும் அவங்க ரொம்ப நெருக்கத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. போனதுனால மேக்ரானுக்கும் சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் இடையில ஏற்பட்ட நெருக்கம் இன்றைக்கு இப்படியான ஒரு சூழலை உண்டாக்கியிருக்கு. அதை தாண்டி ஜோர்தானோட பிரான்சுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னா ஜோர்தான்ல பிரான்சினுடைய ராணுவமே நிலைநிறுத்தப்பட்டிருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில தான் இம்மானுவேல் மேக்ரான் இந்த வெளிப்படையான அறிவிப்பை இன்றைக்கு செய்திருக்கிறதோடு இதை சொன்னதோட இஸ்ரேலுக்கு தாங்க முடியாத கோபம் வந்துருச்சு. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அலுவலகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில மேக்ரானுடைய இந்த அறிவிப்பை கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறது மட்டுமல்லாம அவர்களுடைய இந்த செயல்பாடு, மேக்ரானுடைய இந்த செயல்பாடு தீவிரவாதத்தை வளர்க்கும்ங்கிறாரு. அப்பாவி குழந்தைகள் 20,000 பேருக்கு மேல கொன்று குவிச்சு 75,000 அப்பாவிகளை கொன்று குவித்து முழு நாட்டையும் அழிச்சவங்க
ஜனநாயகவாதிகள், அழிக்கப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொன்னால் சரியா இருக்குமா? அதைத்தான் மெக்ரானுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க இதை செஞ்சீங்கன்னா தீவிரவாதத்தை வளர்த்ததா போயிடும், அதெல்லாம் மெக்ரானுக்கு தெரிஞ்சா போடா போறதுக்கு அப்படின்ட்டாரு. நாங்க செய்வோம்டா அப்படின்ட்டாரு. இன்றைக்கு இஸ்ரேலுடைய நீதி அமைச்சர், ஜஸ்டிஸ் மினிஸ்டர் யாரிவ் லெவின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும். நம்ம இன்னைக்கு நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் சேனல்ல தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளை நெசட்லயே ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அதை இஸ்ரேலாக இணைக்கிறதுக்கான முயற்சியை செய்றாங்க. அதை பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கங்க. அதைத்தான் இன்றைக்கு இந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலி காட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரான்சினுடைய இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வெட்கக்கேடானது, இது பயங்கரவாதத்திற்கு சரணடைதல் அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்க இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. அது எப்படி இந்த கால இந்த அறிவிப்பு வந்ததோட இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தூக்கம் கெட்டு போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபிட் சொல்லும் போது தார்மீக ரீதியாக மிகப்பிழையான முடிவை இன்றைக்கு மக்ரான் எடுத்திருக்கிறார் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாட்டை கைப்பற்றி அதுக்குள்ள இன்னொரு நாட்டை உண்டாக்கி அந்த நாட்டை கையில வச்சுக்கிட்டு உண்மையான நாட்டுக்கு சொந்தக்கார மக்களை தொடர்ந்து 70 ஆண்டுகளாக கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றான்னு கேட்டா, செத்து போகிற மக்களை பார்த்து நீங்க எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு இருக்கிறான். அதெல்லாம் நான் தூக்கி கடாசி போட்டு அவங்கள தனிநாடா அங்கீகரிக்கப்புறம் வேண்டியதை பார்த்துக்கன்னு சொல்லி மக்ரான் அதுல ரொம்ப போல்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மட்டுமல்லாம மற்ற நாடுகளும் இந்த தீர்மானத்தில் இணையும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்கிறார் இம்மானுவேல் மக்ரான், பிரான்சினுடைய அதிபர். குறிப்பாக செப்டம்பர் மாதம் ஐநாவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் பாலஸ்தீனத்தை தனி அரசாங்கமாக அங்கீகரிக்கிற முடிவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதற்காக நாங்களும் சவுதி அரேபியாவும் இணைந்து நிறைய பணிகளை ஆற்றி வருகிறோம், பல நாடுகளையும் இதற்கு இணைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு இம்மானுவேல் மக்ரான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில மேலதிகமாக கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி இன்றைக்கு ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். கவனிச்சுக்கிறங்க, அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு இந்த G6 நாடுகள் இருக்குதா இல்லையா, அந்த நாடுகளுக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில பெரிய முருக நிலை உண்டாயிடுச்சு. அதை தாண்டி எல்லா நாடுகள் மேலேயும் அவர் வரி விதிச்சதுல ரொம்ப பெரிய முருக நிலை உண்டாயிடுச்சு. அதை தாண்டி யூரோப் கண்ட்ரிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில முருக நிலை உண்டாகி இருக்குது. இதையெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம அமெரிக்காவுக்கு பின்னாடி அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா உச்சமா போய்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளை மதிக்கவே இல்லை, நீ யாரா எங்களுக்கு சொல்றதுக்கு, நாங்க எங்க முடிவு எடுக்கிறோம்டான்னு சொல்லி இப்பொழுது இந்த நாடுகள் ஒன்றிணைந்து இந்த முடிவுக்கு வர்றாங்க. அந்த அடிப்படையில் பிரான்ஸ் இதை அறிவிச்சதோடு இன்றைக்கு கனடா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில், கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கட்டுப்பாடுகள் இல்லாமல், இஸ்ரேலுடைய தலையீடு இல்லாமல் காசாவுக்குள் அப்பாவிகளுக்கு உணவுகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்தது மட்டுமல்லாம, நாங்கள் அதாவது கனடா இரு அரசாங்கங்கள் என்ற தீர்வை தான் ஆதரிக்கிறோம், இந்த இலக்கை அடைவதற்காக தீவிரமாக பணியாற்றி வருகிறோம், அதாவது பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற பிரான்சினுடைய தீர்மானத்துக்கு நாங்களும் சப்போர்ட்டிவா இருக்கிறோம் என்று சொல்லி கனடா இன்றைக்கு அறிவிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறி இருக்கிறது. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும் பிரித்தானியாவும் என்கிற கோரிக்கை பிரித்தானியாவுக்குள்ள உச்சமாக எழுந்து வருகிறது. பிரித்தானியாவினுடைய ஆளும் அரசாங்கத்தை பொறுத்தவரை அவங்க இடதுசாரிகள், அவங்க கம்யூனிச சிந்தனை கொண்டவர்கள். கரெக்டா இருந்தா அவங்க உடனடியாக நாங்களும் அந்த நிலதாண்டு அறிவிக்கணும். ஆனா பிரித்தானிய பிரதமர் என்ன பண்றாருன்னு கேட்டா, கொஞ்சம் பின்வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு என்கிற செய்திகள் வெளியாக. ஆனா பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரான் பிரித்தானியாவுக்கும் அழுத்தம் கொடுக்கிறார். ஏங்க நீங்களும் வந்துடணும், அமெரிக்கா மட்டும் தனியாக நிக்கட்டும், நம்ம 4 நாடுகள் ஆதரிச்சதாக மாறிடணும்னு சொல்லி அவர் பெரிய ஒரு அழுத்தத்தை பிரித்தானியாவுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ப்ளூம்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிரிட்டிஷினுடைய 3 முக்கியமான அமைச்சர்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அமைக்க வேண்டும், அதற்கு நாமும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டாமருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்கிறது. மட்டுமல்லாம இந்த 3 அமைச்சர்கள், ஹெல்த் மினிஸ்டர், பிரித்தானியாவுடைய ஹெல்த் மினிஸ்டர், அதே போன்று பிரித்தானியாவுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர், அதே போன்று பிரித்தானியாவுடைய கல்ச்சரல் அஃபேர்ஸ்க்கு கல்ச்சரல் மினிஸ்டர், இந்த 3 மினிஸ்டர்ஸ் மாரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாம கண்டிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக நியூயார்க்ல அடுத்த மாசம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நிலையில தான்
அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய மாநாட்டில் பிரித்தானியா கலந்து கொள்ளுமா கொள்ளாதா என்கிற ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பிரித்தானியாவுடைய ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நியூயார்க்கில் நடைபெறக்கூடிய இரு நாடுகள், பாலஸ்தீனம் என்பது ஒரு நாடு, இஸ்ரேல் என்கிறது ஒரு நாடு என்கிற அந்த மாநாட்டில் எங்களுடைய நாடு கலந்து கொள்ளும். காசாவுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். காசாவில் மக்களுக்கு தேவையான உதவிகளை விநியோகிக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம செய்யணும். இஸ்ரேல் செய்கிற அந்த வேலைகளுக்கு நாங்கள் சப்போர்ட் இல்லை என்பதையும் அவங்க சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை நாங்கள் பங்கெடுப்போம் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் தான், நெக்ஸ்ட் மந்த் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ நம்ம 25ஆம் தேதிக்கு வந்துட்டோம். அடுத்த மாதம் தான், இது அடுத்த மாதம்னா இன்னொரு 1 வீக் தான் இருக்குது. 1 வீக்குக்குள்ள இன்ஷா அல்லாஹ் இந்த நல்ல காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை செய்யுங்கள். பிரித்தானியாவும் இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இன்றைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கணும், ஆயுதம் வித்துக்கிட்டே இருக்கணும், மக்கள் செத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்களுடைய தேவை. அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளராக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிற இந்த பிரான்சினுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இது பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிறாரு. எப்படி? அதுதான் உண்மையான நாடு, அதை நாடாக அங்கீகரிக்கிறது பொறுப்பற்ற செயல், அதை ஏற்றுக்கிற முடியாது என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பிரச்சாரம். இது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்ய வேண்டிய வேலையை இப்ப பிரான்சினுடைய அதிபர் செய்கிறாரு. இதை நீங்க செஞ்சீங்கன்னா சமாதானத்தை அடைவதற்கு இது பெரிய பிரச்சனையா போயிடும். தனி நாடாக ஆக்கி விட்டா அதுதான் சமாதானம், ஐநா தீர்மானம் அது. அதனால தான் அதை அவன் அங்கீகரிக்க போறேங்கிறான். சமாதானத்தை அடைவதற்கு என்ன வழி? நீங்க ஒரு தனி நாடு, நீங்க ஒரு தனி நாடு, இவங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்னா முடிஞ்சு போச்சு. உன்னை நாடாக விடமாட்டேங்கிறதுனால தானே அவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு என் நாட்டை தந்துருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்க இப்படி அங்கீகரிச்சிட்டீங்கன்னு சொன்னா சமாதானம் கெட்டு போகும். இப்போ சமாதானமாக நடக்குது, இத்தனை பேரை கொண்டு வச்சு கொண்டிருக்கும் போது, ஏன்னா தடுக்கிறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் போது சீனாவும் களத்துக்கு வந்துட்டாங்க. என்ன களத்துக்கு வந்தாங்கன்னா, இன்றைக்கு சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், மத்திய கிழக்கில் மிடில் ஈஸ்டில் நமக்கு அமைதி திரும்பணும்னு சொன்னால் ஒரே வழி இரு நாட்டு தீர்வு, பாலஸ்தீனமும் தனி நாடாக ஆக வேண்டும், காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை சீனாவும் இன்றைக்கு மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்லாஹுக்கே எல்லா புகழும். பெரியோரு மாற்றத்தை நோக்கி இந்த விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் கொலம்பியாவினுடைய ஜனாதிபதியும் முப்படைகளுடைய தலைமை தளபதியுமாக இருக்கக்கூடிய கொலம்பிய ஜனாதிபதி என்ன பண்றாருன்னா, ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேலை நோக்கி நிலக்கரியை ஏற்றிக்கிட்டு போகிற எந்த ஒரு கப்பலையும் உடனடியாக தடுத்து நிறுத்துங்க என்று அறிவிச்சிட்டாங்க. கொலம்பியாவில் இருந்து நிலக்கரி போகும் இஸ்ரேலுக்கு, கொலம்பியா வழியாகவும் நிலக்கரி போகும் இஸ்ரேலுக்கு. இந்த ரெண்டையும் செய்யக்கூடாதுன்னு இன்னைக்கு உடனடியாக அதற்கு தடை விதிச்சிட்டாரு. அது பெரிய ஒரு வெற்றி. கொலம்பியா ஒரு சிறிய நாடு, எவ்வளவு கெத்தா நிற்கிறாங்கன்னு பாருங்க. இஸ்ரேலுக்கு எதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தடை விதிச்சிட்டோம் என்று சொல்லக்கூடியவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய இந்த இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கவே மாட்டோம், அது தடுத்து நிறுத்தப்படணும். எனவே நாங்கள் இந்த டபுள் ஸ்டேட் என்கிற இரண்டு அரசுகள் இரண்டு நாடுகள் என்கிற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம் என்று கொலம்பியாவும் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக காசாவுக்குள்ள 122 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 300க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 232 பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்டுகள் இதுவரைக்கும் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு காசாவிலே வறுமை தலைவிரித்தாடுகிறது. காசா அப்பாவிகளுக்கு உணவு இல்லாமல் தவிக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் செய்கிற இந்த அநியாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஜும்ஆ குத்துபா நடத்திய ஜெருசலமில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய இமாம் ஜும்ஆ தொழுகைக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரொம்ப வயசாளி, 80 வயசுகளை தாண்டினவர் இன்றைக்கு ஜும்மா கொத்துபா செய்கிறாரு. கொத்துபாவில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் பட்டினி போட்டு அவங்கள கொன்றுகிட்டு இருக்குது, இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கொத்துபாவில் அவங்க பேசுகிறாங்க. பேசி அடுத்த கணம் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்பதாக அவர் கைது செய்யப்பட்டு பள்ளிக்குள்ளேயே 6 மாதம் வரக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருந்தார். இப்போ தான் தடை நீங்கி பள்ளிக்குள்ளே வந்தாங்க. வந்ததோடு மீண்டும் பேசுகிறாங்க, மீண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 80 வயதை தாண்டிய இவருக்கு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய தைரியம், இவருக்கு இருக்கக்கூடிய அந்த மனிதநேயம், இவருக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய பயம், இவருக்கு இருக்கக்கூடிய நான் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சம் ஏன் ஒரு குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு நமக்கு வரவில்லை? இங்க இருக்கக்கூடிய பெரிய கேள்வி இது. கேட்கும்போது சில பேருக்கு என்னடா என்று தோணும். வான கேட்டு தான் ஆக வேண்டி இருக்கிறது. எத்தனை நாட்கள் அங்கே யுத்தம் நடைபெறுகிறது, எத்தனை நாட்கள் நம்ம குனூத்துன் நாசிலா ஓதுறதுக்கு காசாவாப்பா? என்ன பிரச்சனை நமக்கு? ஒரு ஜும்ஆ தொழுகை, ஒரு ஒன்ஸ் அ வீக்காவது ஜும்ஆ தொழுகையிலேயாவது குனூத்துன் நாசிலாவை ஓதலாமா இல்லையா? உலமாக்கள் ஓத மறுக்கிறார்கள், பொதுமக்கள் கோரிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஜமியத்துல் உலமா எப்பயாவது ஒரு அறிவித்தலை போட்டுட்டு சும்மா இருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் இதை ஓதுங்கன்னு வலியுறுத்தணுமா இல்லையா? நம்ம ஜனாசா இலங்கையிலே எரிக்கப்படுகிற போது நமக்காக போராட்டம் நடத்தியவர்கள் இல்லையா பாலஸ்தீன அப்பாவிகள்? அதை நம்ம ஏன் யோசிக்க மறுக்கிறோம்? நமக்காக களத்திற்கு வந்தார்களே, போராடிய உரிமைகளை வென்ற சமூகம் அது. நமக்காகவும் ஜனாசா எரிப்பின் போதும் ஜனாசாவை எரிக்காதீர்கள், அடக்குவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று நமக்காக ஜெருசலத்தில் நின்று ரமல்லாவில் இருந்து எல்லா பகுதிகளிலையும் போராட்டம் நடத்தினாங்களே, அந்த மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது. இலங்கையில் எத்தனை பாரிய ஆர்ப்பாட்டங்கள், சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள், 100 பேர் 150 பேர், கடைசியான ஆர்ப்பாட்டம் மட்டும் ஒரு 200-250 பேர் கொழும்புல. இதை தாண்டி எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் காசா அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியில் நம்ம பண்ணிட்டோம். பண்ணலாமா இல்லையா? கிழக்கு மாகாணம் முழுவதும் பண்ண முடியும், முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கிற பகுதிகள் கொழும்புல பண்ணலாம், மற்ற இடங்களில் பண்ணலாம். சரி, அதைத்தான் பண்ண முடியல. ஒவ்வொரு தொழுகையில் 5 நேர தொழுகையில் குனூத்துன் நாசிலாவை ஓத முடியல நமக்கு. பொதுமக்கள் கேட்கிறாங்க, உலமாக்கள் ஓத மறுக்கிறார்கள், ஓதாமல் இருக்கிறார்கள். பள்ளி நிர்வாகங்கள் வலியுறுத்தாமல் இருக்கிறது, பள்ளி நிர்வாகங்கள் அதை பற்றி பேசாமல் இருக்கிறார்கள். ஏன் இப்படி இருக்கிறோம்? இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை, இவருக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு கூட நமக்கு இல்லையாங்கிற கேள்வி வரலையா? அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்கிற அச்சம் நமக்கு வரலையா? 80 வயதுகளை தாண்டியவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே மீண்டும் மீண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக பேசுகிறார், மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படுகிறார். நடக்க முடியாத முதியவருக்கு இருக்கிற அந்த உணர்வு, அந்த ஜனநாயக விழுமியம், அந்த மார்க்க ரீதியிலான பற்றுதல் ஏன் நமக்கு வரல? நம்ம கவலைப்படணும். நன்றி உணர்வுக்காகவாவது சரி, நாங்க நம்மளாக பண்ணல, ஒரு நன்றி உணர்வு. நம்ம ஜனாசா எரிக்கப்படும் போது அவங்க கத்திருக்கிறாங்க, நமக்காக பேசியிருக்கிறாங்க, அதுக்காகவாவது நம்ம பண்ணுவோமே என்றாவது நாம் யோசிக்க வேண்டும். சகோதரி, அல்லாஹ்வே போதுமானவன். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கு 2 வருஷமா நானும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னுடைய கடமை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செய்ய வேண்டியது அனைவருடைய கடமை. அல்லாஹ்வே போதுமானவன் என்கிற நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில என்ன பார்க்கணும்னு கேட்டால், நமக்கு தெரியும் ஹந்தலா என்கிற ஒரு கப்பல், ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய ஒரு கப்பல் காசாவை நோக்கி 4வது நாளாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த கப்பலுக்கு மேல சில ட்ரோன்கள் பறந்த நிலையில உடனடியாக ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவுக்கும் அந்த கப்பலுக்கும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணிக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. 2 மணி நேரங்களுக்கு பிறகு மீண்டும் நாங்கள் கப்பலோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறோம், கப்பல் காசாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்ன அறிவிப்புன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். வரமாட்டாங்க தான், நாங்கள் ரெடியாக இருக்கோம்னா நீ எதுக்கு ரெடியாக இருக்கிற? எங்கள் ஆக்களை வெளியே விட்டுரு, அதை மட்டும் நீ பார்த்துக்க. அங்கே எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, இஸ்ரேலில் இருக்கிற 50 பேர் உசுரோடு இருந்துடணும், அதை மட்டும் நினைக்கிறாங்க. அதனால பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறதுன்னா, அவன் சொல்கிற நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஒத்துக்கிற போகிறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு ஒப்பந்தத்திற்கு வர விரும்பவில்லை என்று சொல்லி குற்றம் சாட்டிட்டு, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு துன்புறுத்தப்படுவார்கள், கடுமையாக நாங்கள் அவங்கள தண்டிப்போம் அப்படிங்கிறாரு. இதை விட என்னத்தை தண்டிக்க போறீங்க? அணுகுண்டு தான் போட முடியும். எதை போட்டாலும் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம், கடைசி வரை போராடுவோம் என்கிற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. காசா பேச்சுவார்த்தைகளில் இருந்து நாங்கள் மொத்தமாக விலகிட்டோம் அப்படிங்கிறாரு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் இனி இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த ஒப்பந்தத்தையும் செய்வதற்கு விரும்பவில்லை, அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறாரு அமெரிக்க அதிபர். ஒழிக்கப்பட வேண்டியவங்கன்னா இவ்வளோ நாளாக விட்டு வச்சிருப்பீங்களா? ஒழிக்க முடியும்னா ஈரான் வரைக்கும் சண்டை பிடிக்க முடியுமானவங்களுக்கு காசாவில் ஏன் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி 2 ஆண்டுகளாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா பணைய கைதிகளையும் திருப்பி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் ஒப்பந்தத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க என்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு அமெரிக்க அதிபர் பயன்படுத்தி இருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, முனாஃபிக்குத்தனமாக நயவஞ்சகத்தனமான ஒரு ஒப்பந்தத்துக்கு போறாங்கன்னு விளங்குது. எப்படியாவது பணைய கைதிகளை வெளியே எடுத்துருவோம், எடுத்து போட்டு திருப்பி சண்டையை பிடிப்போம்,
என்கிற நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. இதை விளங்கித்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்களோட ஒப்பந்தத்துக்கு வராமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அவரே உலர்கிற செய்தியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த விதமான ஒப்பந்தத்திற்கும் வராவிட்டால் அவர்களை சண்டை நடத்தி ஒழிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தி அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் பாராக் இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ராணுவம் காசாவிலே ஒரு பாரிய யுத்தத்தில் சிக்குண்டு மாட்டிக்கொண்டு செத்து மடிகிறது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லும்போது, நாங்க அறிந்த இஸ்ரேலும் ஜியோனிசமும் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் எஹூட் பாராக் முன்னாள் பிரதமர். தொடர்ந்து சொல்றாரு, நாம தைரியமாக களத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படையாக பேச வேண்டும், மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, வெளிப்படையாக பேசுவோம். லெபனான், ஈராக், சிரியாவில் நம்முடைய ராணுவம் பெரும் சாதனைகளை எல்லாம் பண்ணிச்சு. முன்னாள் பிரதமர் அவர் என்ன சொல்றாருன்னா, லெபனான்ல சாதிச்சிட்டோம், ஈரான்ல சாதிச்சிட்டோம், அதே மாதிரி சிரியாவில் சாதிச்சிட்டோம், ஆனா காசாவில் மட்டும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறோங்கிறாரு. அது வெந்தாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவங்களே என்ன சொல்றாங்க, ஈரானையே வென்றுட்டோம், சிரியாவில் வென்றுட்டோம், லெபனானில் வெற்றி பெற்றுட்டோம், ஆனால் காசாவில் மட்டும் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோங்கிறாரு முன்னாள் பிரதமர் எஹூட் பாராக். அதை மட்டும் சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நம்முடைய வீரர்களுடைய ரத்தம் ஓடுகிறது, ரிசர்வ் படையினுடைய குடும்பங்கள் அலறிக்கொண்டிருக்கிறார்கள், கவலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான எந்த திட்டமும் இல்லாமல் அவர்கள் பலிகடாவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இஸ்ரேல் ஒரு ஒதுக்கப்பட்ட நாடாக மாறி வருகிறது. பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டார்கள். எனவே செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, இஸ்ரேலை காப்பாற்றணும்னா உடனே இந்த அரசாங்கத்தை இல்லாமலாக்க யுத்தத்தை நிறுத்திடணும், இந்த அரசாங்கத்தை இல்லாமலாக்கணும். அரசாங்கத்தை இல்லாமலாக்கிறது எப்படி என்று சொல்லி யோசிச்சீங்கன்னா, உடனடியாக ரோட்டுக்கு வாங்க, 10 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் ரோட்டுக்கு வரணும், வந்தா மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் பாராக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஒரு பக்கம் நாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு 2ல் 1 பார்ப்போம் என்று அமெரிக்க அதிபர் சொல்ற நேரத்தில் அது ஒண்ணுமே பார்க்க முடியாதுடா, அவங்க ஜெயிச்சுக்கிட்டே தாண்டா இருக்கிறாங்க, நம்ம தோத்துக்கிட்டே தாண்டா இருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் பாராக் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் சுதந்திர நாடு என்கிற சுவாசத்தை பெறுவதற்கு பிரான்சினுடைய, சவுதியினுடைய தலைமையில் அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெற இருக்கக்கூடிய ஐநாவினுடைய மாநாடு ஒரு திருப்பு முனையாக இருக்க போகிறது என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் அவர். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இந்த வீடியோங்கிறது ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்றை இஸ்ரேலுடைய பாராளுமன்றமாக இருக்கக்கூடிய நெசட்ல கடந்த புதன்கிழமை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானம் என்ன, அந்த தீர்மானத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்கிறத தான் இதில் நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். அதாவது நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாடு 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்தின் கீழாக வந்ததற்கு பிறகு அவர்களுடைய முழு முயற்சியால் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு அதற்குள் உருவாக்கப்பட்டது. யதார்த்தமான உண்மையான நாடே பாலஸ்தீனம் தான். ஆனால் அதுக்குள்ள புதிதாக இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கினார்கள். அதற்கான எல்லா உதவியொத்தாசைகளையும் செய்தார்கள். அவர்களை வளப்படுத்தி வலுப்படுத்தி மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு நாடாக கட்டமைத்தார்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, மத்திய கிழக்கை கண்ட்ரோல் பண்ணணுமாக இருந்தால் மத்திய கிழக்கில் இந்த மாதிரி அடாவடி செய்யக்கூடிய ஒரு குழு இருக்க வேண்டும் என்பதற்காக நாஜி படைகளால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிற யூதர்களை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து இஸ்ரேலுக்குள்ள குடியமர்த்தினார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் முழுவதுமாக பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவிப்பதும் அவர்களுடைய வீடுகளை, இடங்களை அபகரிப்பதுமாக அவர்களுடைய அடாவடித்தனங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பல முறை பாரிய யுத்தங்களும் இஸ்ரேலால் பாலஸ்தீனம் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் கடந்த அக்டோபர் 7, 2023 முதல் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான சண்டை உக்கிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு தனி நாடாக இல்லாத பாலஸ்தீனத்தில், காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களை வழங்கினாலும் இஸ்ரேல் வான்வழி, கடல் வழி, தரைவழி தாக்குதல்களூடாக காசாவை ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டது. ஆனால் காசாவுக்குள் இருக்கக்கூடிய போராளிகளை அவர்களால் அழிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலப்பகுதிகளுக்குள்ளாக இன்னும் ஒரு காரியத்தையும் இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வந்தது. அது என்னன்னா, காசாவில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும் போது இஸ்ரேல் இன்னும் ஒரு காரியத்தையும் செய்து வந்தது. அது என்ன காரியம் என்று சொன்னால்,
பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளை அழிப்பதோடு காசாவை தாண்டிய பாலஸ்தீனத்தின் இன்னொரு பகுதியாக அறியப்படுகிற வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையை எப்படியெல்லாம் கைப்பற்ற முடியுமோ அதற்கான வியூகங்களையும் அமைத்தார்கள். பின்னால் தெரிகிற இந்த வரைபடத்தின் ஊடாக நம்ம அதை புரிஞ்சுக்கிற முடியும். இதுதான் பாலஸ்தீனத்தினுடைய வரைபடம். உண்மையாகவே இங்கிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இது முழுவதுமே பாலஸ்தீனம் தான். நான் வரைகிற இந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பகுதி முழுவதுமே பாலஸ்தீனம் என்று அறியப்பட்ட பகுதிகள். இங்க சிரியா இருக்கிறது, இந்த பகுதிகளில் ஜோர்டான் இருக்கிறது, இங்க நீங்க பார்க்கலாம் ஈஜிப்ட் எகிப்து இருக்கிறது, இது மெடிட்டேரியன் சி இருக்கக்கூடிய பகுதி. இதற்கிடையில் லெபனானுடைய பகுதிகளும் இருக்கிறது. அதை நம்ம இந்த இடத்துக்கு பேச வரல. சுருக்கமாக புரிந்து கொள்வதற்கு இந்த வரைபடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வரைபடத்துக்கு உள்ள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது முழுவதுமே பாலஸ்தீனமாக இருந்தது. இந்த பாலஸ்தீனத்தில் இப்ப இந்த பகுதி மாத்திரம்தான் பாலஸ்தீனமாக இருக்கிறது. இங்க ஒரு பகுதி, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதி வெஸ்ட் பேங்க் என்று அழைக்கப்படுகிறது, இந்த பகுதி காசா என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒட்டுமொத்த பகுதிகளையும் இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம் பாலஸ்தீனத்தினுடைய இரண்டு பகுதிகள் வெஸ்ட் பேங்கும் காசாவும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லாமல் இருக்கிறது. இந்த பக்கம் ஒரு பகுதியும் இந்த பக்கம் ஒரு பகுதியும் இருக்கிறது. இதற்கு நடுவில் உள்ள பகுதிகளை எல்லாம் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிய முடிகிறது. நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த யுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேல் செய்த காரியங்கள் என்னன்னா, காசாவில் யுத்தம் நடக்கிற அதே நேரம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அப்பாவிகளை தொடர்ந்து கைது செய்து கொண்டு வந்தார்கள். வெஸ்ட் பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்க் முழுவதுமே பாலஸ்தீன மக்களுடைய கைகளில் இல்லை. இதற்குள் பல பகுதிகளை இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60% நிலப்பரப்பு இஸ்ரேல் ராணுவத்தால் தான் இங்கே கைப்பற்றப்பட்டு கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. பேருக்கு மஹமூத் அப்பாஸ் இருக்கிறான், அவங்ககிட்ட கொடுத்து நீங்க வந்து இந்த பகுதிகளை ஆண்டுக்குறங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அங்க ஆள்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு சென்னை மாநகராட்சி அளவுக்கு கூட அவங்கள்ட்ட பலம் கிடையாது, அல்லது கொழும்பு மாநகர சபை அளவுக்கு கூட அவங்கள்ட்ட பலம் கிடையாது. ஒரு சின்ன பகுதிகளை அவங்க நான் தான் பாலஸ்தீனத்தில் ஜனாதிபதி என்று வேற இருந்தால் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நாடே இல்லை, அது எப்படி ஜனாதிபதியாக முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் எழாமல் இல்லை. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தான் ஜெருசலம், ரமல்லா அதெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸாவும் இங்கே தான் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் பல சகோதரர்கள் அவங்க கைது செய்தது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளிலையும் பல குடியேற்றங்களை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். புதிய புதிய இடங்களில் போய் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவிகளை அடித்து விரட்டுவாங்க. அடித்து விரட்டிவிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் யூதர்களை கொண்டு வந்து குடியமர்த்துவாங்க. இப்படி அந்த இடத்தை தொடர்ந்து மேலதிகமாக கைப்பற்றி கொண்டே வருகிறார்கள். 1967களுக்கு பிறகுல இருந்த பாலஸ்தீனத்தை கூட பல பகுதிகளை அவங்க கைப்பற்றிக்கிட்டு வர்றாங்க. ஆனா யாசர் அரபாத்தோடு இஸ்ரேலுடைய அப்போதைய பிரதமர் செய்து கொண்ட ஆஸ்லோ உடன்படிக்கை பிரகாரம் புதிய குடியேற்றங்கள் எதையுமே அவங்க பண்ணக்கூடாது. வெஸ்ட் பேங்க்ல குறிப்பாக புதிதாக அவங்க யார் எந்த யூதர்களையும் கொண்டு வந்து புதிய இடத்தை அபகரித்து பிடிக்கக்கூடாது. ஆனால் அதையெல்லாம் மீறி ஆஸ்லோ உடன்படிக்கையை மீறித்தான் இந்த காரியங்களை செய்து வருகிறார்கள். சரி, இப்போது என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்ல கடந்த புதன்கிழமை ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் நெசட்டுடைய அந்த காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க. நெசட்ல எடுக்கப்பட்ட தீர்மானத்தினுடைய வாக்கெடுப்பை தான் நீங்க பாக்குறீங்க. அது என்ன தீர்மானம், என்ன வாக்கெடுப்புன்னு சொன்னா, வெஸ்ட் பேங்க் என்று அறியப்படக்கூடிய மேற்கு கரையை முழுவதுமாக இஸ்ரேல் கட்டுப்படுத்த போகிறது. முழுவதுமாக அதை இஸ்ரேலாக நாம் அறிவிக்க வேண்டும். யூத மக்களின் வரலாற்று தாயகத்தின் பிரிக்க முடியாத பகுதி மேற்கு கரை என்கிற அறிவிப்பை அந்த தீர்மானத்துக்கு பிறகு இஸ்ரேல் வெளியிட்டிருந்தது. யூத மக்களின் வரலாற்று தாயகத்தின் பிரிக்க முடியாத பகுதி. இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும்னு கேட்டா, யூத மக்களின் தாயகம் அல்ல, வரலாற்று தாயகம் என்கிற ஒரு வேர்டை தான் சொல்றாங்க. அப்படி என்றால் தற்போது காசாவை வெல்ல முடியாதவர்கள் வெஸ்ட் பேங்க் என்கிற மஹமூது அப்பாஸ் என்கிற இஸ்ரேலுடைய கையாளாக செயல்படக்கூடிய ஒருவனுக்கு கீழாக அதை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அது இஸ்ரேல் தான் என்று அறிவிப்பதற்கு தலைப்பட்டு விட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இந்த தீர்மானத்துக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் 120 பேர் இருக்கிறாங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ். அந்த 120ல் ஆளுங்கட்சியை சேர்ந்த 71 பேர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். 13 பேர் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். தீர்மானம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே வெஸ்ட் பேங்க் என்பதும் இஸ்ரேலுடைய ஒரு பகுதி தான் என்று இஸ்ரேல் பாராளுமன்றம் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்த
நடத்துவாங்க எப்ப என்ன ஏதுங்கிறது ரெண்டாவது. ஆனா அவங்க தீர்மானமாக பாராளுமன்றத்தில் ஆஸ்லோ உடன்படிக்கையை மீறி வெஸ்ட் பேங்க் என்பது இஸ்ரேலுடைய ஒரு பகுதி, அது பாலஸ்தீனம் என்று இனி சொல்ல முடியாது என்கிற ஒரு தீர்மானத்தை, அநியாய தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் இந்த தீர்மானத்துக்கு எதிராக எந்த அரபு நாடும் கண்டனம் வெளியிடல, எந்த அரபு நாடும் இதை சர்ச்சையாக்கல, எந்த அரபு நாடும் இதை கேள்வி கேட்கல. ஈவன் ஐநா கூட இதுவரைக்கும் இந்த தீர்மானம் செல்லுபடியற்றது, இதை நீங்கள் செய்திருக்க கூடாது என்கிற எந்த கருத்துக்களையும் வெளியிடாமல் இருக்கிறார்கள். இந்த தீர்மானம் வெளியானதுக்கு பிறகு அவர்களுடைய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய தலைப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை இந்த செய்தி எப்படி வெளியிடுறாங்கன்னு சொல்லி சொன்னா, யுதேயா, சமாரியா, ஜோர்டான் பள்ளத்தாக்கு ஆகியவை உள்ளடங்கி இருக்கக்கூடிய மேற்கு கரை என்று அறிவிக்கப்படக்கூடிய இந்த பகுதி யூத மக்களுடைய வரலாற்று தாயகத்தின் பிரிக்க முடியாத பகுதி என்று இந்த தீர்மானத்துக்கு பிறகு இஸ்ரேல் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் என்ன வேர்டை சொன்னாரோ அதே வார்த்தையை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தீர்மானம் சட்டபூர்வமாக இஸ்ரேலோடு வெஸ்ட் பேங்கை இன்னும் இணைக்கவில்லை. ஆனால் நெசட்ல இது ஒரு தீர்மானமாக பிரகடனமாக அங்கீகாரம் பெற்றுவிட்டது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப வெஸ்ட் பேங்கை இணைச்சி தேர்தல் நடத்தி எங்களோட தான் நீங்க அவங்க இன்னும் அறிவிக்கல. பட் என்னன்னா, எழுத்துல தீர்மானமாக பாராளுமன்றத்தில் இதை முடிவெடுத்து விட்டார்கள். இது சர்வதேச சட்டங்களை மீறியது, ஆஸ்லோ உடன்படிக்கையை மீறியது, ஐநாவினுடைய பாலஸ்தீனம் தொடர்பான தீர்மானங்களை மீறியது. 1967களுக்கு பிறகான பாலஸ்தீன நிலப்பரப்பை சட்டத்துக்கு மாற்றமாக மேலதிகமாக அபகரிக்கிற செயல்பாடு என்பதையும் நம்ம இந்த தீர்மானத்தினூடாக புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் கடந்த மே மாதமும் இதே மாதிரி ஒரு வேலையை செஞ்சாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய நெசட்டில் இஸ்ரேலுடைய யூதர்கள் இந்த இடங்களை பிடிக்கிறாங்களா இல்லையா, அங்க இருக்க அப்பாவிகளை அடிச்சு விரட்டிட்டு அவங்களோட சண்டை பிடிச்சு அவங்களை கொன்னுட்டு இடங்களை பிடிக்கக்கூடிய குரூப் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, பீஸ் நவ் என்று சொல்லி ஒரு கண்காணிப்பு அமைப்பை வச்சிருக்கிறாங்க. பேரு பீஸ் நவ், ஆனா செய்கிறது எல்லாமே அதர்மமும் அக்கிரமமும். அந்த குரூப் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, 22 புதிய கிராமங்களை உருவாக்க வேண்டும், புதிதாக 22 இடங்கள்ல கொண்டு வந்து யூதர்களை நாங்க குடியமர்த்தணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தாங்க. இங்க நீங்க பார்க்கலாம். அந்த கோரிக்கைக்கு இஸ்ரேலுடைய நெசட் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா அனுமதி கொடுத்தாங்க மே மாதத்திலேயே. இதுவும் சட்டத்திற்கு புறம்பானது. இந்த காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க கவர்மெண்டே கட்டி கொடுக்கிற வீடுகள். கட்டி கொடுத்த ஒரு இடத்தை அபகரிப்பாங்க, கவர்மெண்டே வீடை கட்டி கொடுத்து இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன மக்களுடைய பூர்வீக நிலங்களை மீண்டும் மீண்டும் கைப்பற்றுகிற அபகரிக்கிற ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதநேயத்துக்கு எதிரான ஆக்கிரமிக்கிற சிந்தனையோடு இஸ்ரேல் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்ல கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் என்பது சட்ட விதிமுறைகளுக்கு மாற்றமானது என்பதை தாண்டி மனிதநேயம் மிக்க யாரும் ஒப்புக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ளாத ஒரு தீர்மானமாகவும் இருக்கிறது. இஸ்ரேலுடைய அக்கிரமங்கள் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய அழிவுகள் உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான அவர்களுடைய தாக்குதல்கள் உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது. வல்ல ரஹ்மான் தான் அவர்களுக்கு இதற்குரிய பதிலடியை கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எந்த அரசாங்கத்தையும் நம்ப முடியாமல் இருக்குது, யாரும் அவர்களுக்காக இல்லை என்கிற நிலையில் தங்களுடைய தாக்குதலை தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் திரும்ப செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஹூதிகள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு மேலதிகமாக எடியோத் அஹ்ரோனோத் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வெளியாக இருக்கு. அது என்னன்னு சொன்னா, இன்றைக்கு யமன்ல இருக்கக்கூடிய மோட்சா துறைமுகத்துக்கு மேற்குல ஒரு கப்பல் மீது ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இது 30 மைல் கடல் மைல் தொலைவில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எந்த நாட்டு கப்பல் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது, எப்படியான விளைவு ஏற்பட்டிருக்கிறது, கப்பல் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அரைகுறையாக அழிக்கப்பட்டிருக்கிறதா என்கிற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் ஒரு கப்பல் மீது இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்தி மட்டும் வெளியாகி இருக்கு. அதனுடைய மேலதிக தகவல்கள் வரும்போது உங்களோடு நாம் அதை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் உலக சுகாதார அமைப்பு WHO ஜெனரல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காசாவினுடைய நிலை மிக மிக ஆபத்தானதாக மாறி இருக்கிறது. 90% மக்கள் தண்ணீரை பெறுவதில் சிரமத்தை மேற்கொள்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, இஸ்ரேலுடைய அமைச்சர் கிதியோன் சாருக்கு எதிராக இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹெரேட்ஸே இன்றைக்கு ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஹெரேட்ஸ் பத்திரிகை நம்ம சொல்லுவோம் ஓரளவுக்கு அல் ஜசீரா மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பத்திரிகை.
ஓரளவுக்குண்டான உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு பத்திரிகையாக இருக்கிறது. அவங்களே இன்றைக்கு கித்தியோன் சாருக்கு எதிராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநாவினுடைய WHO அலுவலகத்தின் தலைவராக செயல்படக்கூடிய ஜொனாதன் லிட்டல் இவர் காசாவுக்குள்ள வருவதற்கான அனுமதியை தொடர்ந்து இஸ்ரேல் கொடுக்காமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த கித்தியோன் சார் அதை தடுத்துக்கிட்டே இருக்கிறான். எனவே இது கண்டனத்துக்குரியது. மனிதாபிமான சர்வதேச சட்டங்களை மீறுகிற ஒரு செயல்பாட்டை தான் தொடர்ச்சியாக இவர் செய்து வருகிறார் என்று சொல்லி அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது மட்டுமல்லாம உடனடியாக அவருக்குரிய அனுமதியை கொடுத்து காசாவுக்குள்ள உணவு போகிற வேலைகளை செய்யுங்க என்கிற கோரிக்கையை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிகையை பகிரங்கமாக சொல்லி இருக்கிறது என்றால் எவ்வளவு ஒரு மோசமான பஞ்சத்தை காசா எதிர்கொள்கிறது என்பதை நம்ம நினைச்சு பார்க்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான பல தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கிறது. குறிப்பாக மொரா காரிடோர் பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மொரா காரிடோருங்கிறது ரஃபா அதே போன்று கான் யூனிஸ் நகரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நடைபாதை பகுதி. அந்த பகுதிகளை 2025 மார்ச் 18 இஸ்ரேல் கைப்பற்றி தங்களுடைய பகுதி என்று இராணுவத்தை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதிகள் மேலே தான் இன்றைக்கு கடுமையான தாக்குதல்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நடத்தி இருக்கிறது. இது குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய ரஜூம் வகையான ராக்கெட்டுகள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் என்கிறதுனால அந்த மையத்தை நோக்கித்தான் அவங்க இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதிலே எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. ஆனால் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அங்கு இருக்கக்கூடிய காயப்பட்டவர்கள் அல்லது செத்தவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு சென்றன என்கிறதுக்கான வீடியோ ஆதாரத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய வலைதளங்களே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, இஸ்ரேலி ஹயோம் உள்ளிட்ட நியூஸ் ஏஜென்சியில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, காசாவில் ஒரு பயங்கரமான தாக்குதலை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. காசாவினுடைய சுஜாயியா பகுதிகளில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல் உக்கிரமாக நடத்தப்பட்டிருக்கிறது. ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து செத்து போனவர்களையும் அதே போன்று காயமடைந்தவர்களையும் அள்ளிக்கொண்டு செல்கின்றன என்கிற செய்தியை அவர்களுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அதற்குரிய வீடியோ ஆதாரங்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தாக்குதல் தொடர்பான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் காயமடைஞ்சவங்க ஜெருசலமில் இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹதாசா மருத்துவமனைக்கு தான் உடனடியாக எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். இது காசாவுக்குள்ளே இருந்த ஒரு கட்டிடத்துக்குள்ள சென்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து ஆல்ரெடி கட்டிடத்துக்குள்ள செட் பண்ணி வைத்திருந்த குண்டுகளை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெடிக்கச் செய்ததில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி அதே நேரம் கான் யூனிஸுக்கு வடக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுவும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அவர்களுடைய தாக்குதல்கள் உக்கிரமாகவும் பலமாகவும் நடத்தப்பட்டு வருகிறது. பாலஸ்தீன மக்களை மீட்டெடுப்பதும் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதும் தான் அவர்களுடைய நோக்கம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. எனவே பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு விடாதா, காசா மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்து விடாதா என்கிற எதிர்பார்ப்புகளும் சர்வதேச அளவில் மனிதநேயமிக்க அத்தனை பேரிடத்திலும் தோன்றியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பேச்சுவார்த்தைகளை கத்தர் அரசாங்கம் முன்னின்று நடத்தி வருவது நமக்கெல்லாம் தெரியும். கத்தாரோடு இணைந்து ஈஜிப்டும் களத்தில் இருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவும் பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இதுவரைக்கும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்துக்கும் அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கும் இடையிலே தோஹா கத்தாரில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில இந்த பேச்சுவார்த்தைகளில் இதுவரைக்கும் எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை என்பதும் நமக்கெல்லாம் தெரியும். இப்படியான ஒரு சூழல் உருவாகி இருக்கும் போது மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய தூதராக செயல்படக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் இன்றைக்கு இத்தாலிக்கு பயணிக்கிறார். இத்தாலியில் அரபு நாடுகளுடைய தூதுவர்களை அவர் சந்திக்க இருக்கிறார். அரபு நாடுகளுடைய முக்கியஸ்தர்களை சந்திக்க இருக்கிறார். சந்தித்து காசா பிரச்சனை தொடர்பாக பேச இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில
தற்போது அவர் இத்தாலிக்கு வந்திருப்பதான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த பேச்சுவார்த்தைகளில் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க, எதையாவது விட்டு கொடுக்கிறாங்களா அல்லது விட்டு கொடுப்பதற்கான முனைப்புகள் இருக்கிறதா என்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியே என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு பல பக்க அழுத்தங்கள் உருவாகி வருகிறது. குறிப்பாக சர்வதேச நீதிமன்றம் அவர் மீது பிறப்பித்த பிடியாணையை உறுதிப்படுத்தி விட்டது. அவர் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள். எனவே அது சர்வதேச அளவிலும் அவர்களுடைய நாடு என்கிற அளவிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது. இரண்டாவதாக, நாட்டுக்குள் நடந்து வரக்கூடிய போராட்டங்கள், இரண்டு விதமான போராட்டங்கள். ஒன்று, எதிர்க்கட்சிகள் உடனடியாக ஆட்சி மாற்றம் கோரி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், பணைய கைதிகள் விடுதலை வேண்டி அவர்களுடைய உறவுகளோடு இஸ்ரேலுடைய மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு அழுத்தங்கள் அவருக்கு தொடர்ந்து வருகிற, அதை தாண்டி மூன்றாவதாக இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீருக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்ததுல இறுதியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள்ல ராணுவத்தின் உண்மையான நிலை என்ன என்பதை இயால் ஜமீர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு தெளிவூட்டியதாக தற்போது இஸ்ரேலுடைய ஹரேட்ஸ், இஸ்ரேலுடைய பத்திரிகைகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஹயோம், வைனட் என்று பல ஊடகங்களும் அது தொடர்பான செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இனிமேலும் நம்ம காசாவுக்குள்ள நம்முடைய ராணுவத்தை தக்க வைத்து சண்டை பிடிக்க முடியாது, நம் தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதே உற்சாகத்தோடு அவங்களால போராட முடியாம இருக்குது. அதனால தான் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தொடர்ந்து நம்ம மேல தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம நிறைய இழப்புகளை சந்தித்து வருகிறோம், இது நமக்கு பெரிய பின்னடைவை உண்டாக்குகிறது. எனவே நம்முடைய ராணுவத்தை நம்பி இனிமேல் களத்தில் நிற்க முடியாது. வான்வழி தாக்குதல்களை நம்ம நடத்தலாமே தவிர தரைவழி தாக்குதல்களை நடத்த முடியாது. ஏனென்றால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் உக்கிரமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்தியை பார்த்தா கூட 25 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது. இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த 25 பேரை கொண்டிருக்கிறதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் அறிவித்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து அவங்க மேல அட்டாக்கு மேல அட்டாக் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாம் உடனடியாக ராணுவத்தை வெளியேற்ற வேண்டி இருக்கிறது, ஒரு சமாதானத்துக்கு போக வேண்டி இருக்கிறது, யுத்த நிறுத்தம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி பிரதமருக்கு மிக திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். எனவேதான் பெஞ்சமின் நெதன்யாஹுவும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தையிலேயே நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார் என்கிறது இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை. இப்படியான சூழல்ல தான் இத்தாலியில ஸ்டீவ் விட்காவோடு அரபு நாடுகள் சந்திக்கின்றன. அதை தாண்டி இந்த தோஹா கத்தார் பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் புதிய குழு ஒன்றை அனுப்ப போகிறது என்கிற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா புதிய விவகாரங்கள் எல்லாம் பேசப்பட வேண்டி இருக்கிறது என்கிற காரணத்தினால இந்த இரண்டுக்கு மத்தியில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இஸ்ரேல் முன்மொழிந்த சமாதான உடன்படிக்கைகளில் பார்த்து பேசி முடிவெடுத்து பதிலை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தோஹா கத்தாரில் கத்தார் அரசாங்கத்திடத்தில் பதில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, பதிலை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்கிறது இஸ்ரேல். சரி, அந்த பதிலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை மக்களும் எதிர்பார்ப்பதை போன்ற அழகான திட்டங்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தற்போது முன்வைத்திருக்கிறது. என்னன்னா, இஸ்ரேல் காசாவுக்குள்ள ஏற்கனவே காசா பாலஸ்தீனம் எந்த எல்லை இருக்குதோ அந்த எல்லையை தாண்டி பாலஸ்தீனத்திற்குள்ள 4 தொடக்கம் 5 கிலோமீட்டர்களை அபகரித்துக் கொள்வதற்கு திட்டத்தை வைத்திருந்தார்கள். அப்படி அபகரிச்சா காசாவினுடைய 40% நிலப்பரப்பு இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்குள்ள மீண்டும் போகும், சண்டை இல்லாமலேயே. சண்டையில் இழந்தா கூட ஒரு கணக்கு, சண்டை இல்லாமலே இழந்ததாக மாறிவிடும். அதற்கு மாற்றாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தோஹா கத்தாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் சமாதான முன்மொழிவுல அழகான ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, எது காசா எது பாலஸ்தீனம் என்று இருந்ததோ அந்த எல்லையில இருந்து, இஸ்ரேல் வைத்திருந்த எல்லையில இருந்து 800 மீட்டர் பின்னாடி போகணும், நீங்க முன்னாடி வரக்கூடாது. அவங்க கொடுத்தது எப்படின்னு கேட்டா, காசாவுக்குள்ள எல்லையிலிருந்து முன்னாடி 5 கிலோமீட்டர் வரைக்கும் வருவோம்
கொடுத்துருவோம்னாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இருந்த இடத்துல இருந்து 800 மீட்டர் பின்னாடி போகணும், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீங்கள் பின்னாடி தான் போகணும், முன்னாடி வரக்கூடாது, பின்னாடி உங்கள் ஃபோர்ஸஸை நீங்கள் நிறுத்திக்கிறீங்க, அது எங்களுக்கு எங்கள் எல்லைக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய முன்மொழிவை கொடுத்திருக்கிறோம் என்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம். இதை ஒப்புக்கொண்டால் உங்களுடைய பணைய கைதிகளை நாங்கள் விடுதலை பண்ணுவோம், இல்லைன்னா விடுதலை பண்ண மாட்டோம். இது மட்டுமல்ல நிபந்தனை, இதை அவங்க ஒப்புக்கொள்ளணும். ஒவ்வொரு பணைய கைதிகளுக்கும் எத்தனை பேரை விடுதலை பண்ணணுங்கிற லிஸ்ட்டை தாங்கள் கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு அவங்க உடன்படணும். அதை தாண்டி நிரந்தர யுத்த நிறுத்தம் என்பதற்கும் இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படி ஒப்புக்கொள்வதாக இருந்தால் சமாதானத்திற்கு நாங்கள் தயார், இல்லாத பட்சத்தில் சண்டைக்கு நாங்கள் எப்பொழுதும் தயார் என்பதை மிக தெளிவாகவே பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. எனவே அது அதுதான் முறையும் கூட, அதுதான் செயல்பாட்டுக்கு சாத்தியமானதும் கூட. பாலஸ்தீன மக்களுக்கு உரியதாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு தனி நாடாக பாலஸ்தீனம் உருவாக வேண்டும். அதற்கான போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இவ்வளவு அழிவுகளுக்கு பிறகும் எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்ய முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.